தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேவேந்திரர்களை புறக்கணிக்கும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை புறக்கணிக்கும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். ஏறத்தாழ 1991 ஆண்டுக்கு பிறகு திமுகவிற்கு தான் தேவேந்திரகுல வேளாளர்கள் வாக்களித்தார்கள். ஏனென்று சொன்னால் ஜெயலலிதா ஆட்சியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்களை திமுக மதித்தாலும் சரி மதிக்காவிட்டாலும் சரி கண்மூடித்தனமாக உதயசூரியனுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் அதற்கு பின்பு நிலவரம் மாறியது. தற்பொழுது சிந்தித்து வாக்களிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் தேவேந்திரகுல வேளாளர்கள் காலம் காலமாக திமுகவில் புறக்கணிக்கப்படுகிறார்கள். திமுகவில் ஒரு ஒன்றிய செயலாளரோ, ஒரு மாவட்ட செயலாளரோ, ஒரு நகர செயலாளரோ, வேறு பேரூராட்சி செயலாளரோ தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் யாருமே கிடையாது. தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் ஒன்றிய செயலாளர் பொறுப்பில் கிடையாது, திமுகவின் நகராட்சி செயலாளர் பொறுப்பில் கிடையாது, பேரூராட்சி செயலாளர் பொறுப்பில் கிடையாது. இணை செயலாளர், துணை செயலாளர் அந்த பொறுப்புகள் வேண்டுமானால் தருவார்கள். அதே போன்று திமுகவில் அணிகள் இருக்கிறது. இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தொண்டர் அணி, இந்த மாதிரி பல அணிகள் இருக்கின்றன. இந்த பல அணிகளிலும் செயலாளர் பொறுப்பு வழங்க மாட்டார்கள், துணை செயலாளர் பொறுப்பு தான் வழங்குவார்கள். விவசாய அணி இருக்கு, விவசாய அணி அமைப்பாளர் பொறுப்பு வழங்க மாட்டார்கள், துணை அமைப்பாளர், அந்த மாதிரி இணை அமைப்பாளர் அந்த பொறுப்பு தான் வழங்குவாங்க. ஏனென்று சொன்னால் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு இந்த இளைஞரணி செயலாளர் பொறுப்பு வழங்க மாட்டாங்க. ஒன்றிய இளைஞரணி செயலாளர், மாவட்ட இளைஞரணி செயலாளர் அந்த மாதிரி பொறுப்பெல்லாம் வழங்க மாட்டாங்க. துணை செயலாளர் பொறுப்பு தான் வழங்குவாங்க. ஏன்னா தேவேந்திரகுல வேளாளரை மதிக்க மாட்டாங்க திமுக காரவங்க. அதனால அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திமுகவில் 3 துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு இருக்கு. அந்த 3 துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு தாழ்த்தப்பட்டவங்களுக்குன்னு சொல்லி ஒதுக்கியிருப்பாங்க. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அந்த துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவங்களையும் பறையர் சமூகத்தை சார்ந்தவங்களையும் தான் நியமிப்பாங்களே ஒழிய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்களை நியமிக்க மாட்டாங்க. அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த விபி துரைசாமி அவர் இந்த பொறுப்பில் நீண்ட நாட்களாக இருந்தார். அதே மாதிரி இப்போ பறையர் சமூகத்தை சேர்ந்த ராசா இருக்காப்புல, நீலகிரி முன்னாள் மத்திய அமைச்சர், அவர் அந்த பொறுப்பில் இருக்கார். ஏறத்தாழ திமுக 40 வருஷமா பார்க்குறோம். இந்த துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட பொறுப்பில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த யாரும் நியமிக்கப்படுவது கிடையாது. அடுத்ததாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு 3 அமைச்சர் பதவிகள் கொடுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு அமைச்சர் தான் கொடுப்பாங்க. அது ஆம்பளையாளுக்கு கொடுக்க மாட்டாங்க, பொம்பளையாளுக்கு தான் கொடுப்பாங்க. ஆம்பளையாள் கொடுத்தா காசு சம்பாதிச்சிருவாங்கல்ல, அது ரொம்ப போல்ட்டாக இருப்பான், விதாண்டமாக பண்ணுவான், பேசுவான் அப்படின்ட்டு பொம்பளையாளுக்கு கொடுத்து இந்த பதவியை அடக்கி வச்சிருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுகவில் அந்த மாநில பொறுப்புகள் இருக்கும். மாநில இளைஞர் அணி, மகளிர் அணி, தொண்டர் அணி, இலக்கிய அணி, விவசாய அணி அந்த பொறுப்புகளையும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு முக்கியமான பதவிகள் வழங்க மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா திமுக கணிசமான அளவில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு வழங்க மாட்டாங்க. அடுத்தது தனி தொகுதிகள் மட்டும்தான் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஒதுக்குவாங்க. பொது தொகுதியில் போட்டியிட தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு திமுக வாய்ப்பு தராது. ஆகவே திமுக காலம் காலமாக தேவேந்திரகுல வேளாளர்களை புறக்கணிக்குது. அது சரிங்களா? திமுக தன்னை மாற்றிக்கணும். எனக்கு நாடார் ஓட்டு தான் முக்கியம், எனக்கு பிள்ளைமார் ஓட்டு தான் முக்கியம், எனக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்துட்டேன், ஆட்டோமேட்டிக்காக பறையர் வாக்கு எனக்கு கிடைக்கும், தமிழ் புலிகள் கட்சியை சேர்த்துட்டேன், அதிகமான என் கட்சியில் சேர்த்துட்டேன் கூட்டணியில், அதனால எனக்கு அருந்ததியர் வாக்களிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேவேந்திரகுல வாக்குகள் வேண்டாம் அப்படிங்கிற நம்பிக்கை வரக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் தேவேந்திரகுல வேளாளர் 1 கோடி பேர் இருக்காங்க. அதை முதல் புரிஞ்சுக்கணும். திமுக தேவேந்திரகுல வேளாளர்களுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். தேவேந்திரகுல வேளாளர்களை உதாசீனப்படுத்திங்கன்னா திமுக கடுமையான விளைவை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு. அதை திமுக மனசுல வச்சுக்கணும். திமுக கட்சியிலும் ஆட்சியிலும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு முக்கியத்துவம் தரணும். அதை விட்டு உதாசீனப்படுத்தினீங்கன்னா திமுக கண்டிப்பாக தேவேந்திரகுல வேளாளர்களை பகைத்துக் கொள்ள வேண்டியது வரும். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் வாக்குகளை இழக்க வேண்டியது வரும்.